ம். ஹாய் எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஓகேங்களா. அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம் பார்ட் 1. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட கண்டினியூட்டி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ வி யூ ஓகேங்களா. இது கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹேவ் போட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை போட்டோம் ஓகேங்களா. வெர்போட பார்ட்டிசிபிள் ஃபார்மை போட்டோம். அதான் நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சென்டென்ஸ் பார்த்தோம். ஹீ சீட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், ஹீ சீட் வந்து நம்ம என்ன ஹேஸ் போட்டு ஹேஸ் கூட பார்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை போட்டால் அது என்ன நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து பாசிட்டிவ் மட்டும் பார்த்தோம். நம்ம என்ன பண்ணோம், இப்போ பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறது ஓகே. ஸோ அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னன்னா அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும், நம்ம என்ன பண்றோம்னா அதோடைய எஃபெக்ட் வந்து இப்பவும் இருக்கும் ஓகே. நம்ம அதை பத்தி பேசுவோம். அதை நம்ம என்னது நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின் எப்படி கேட்கறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாசிட்டிவா ஓகேங்களா. ஸோ என்னன்னா ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சிருக்கேன், அந்த டைம் வேஸ்ட் ஆகும்ட்டு நம்ம பார்த்தோம். அவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கார்களா ஓகே. அவங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா நம்ம கேட்கலாம். எப்படி கேட்கறது, அப்ப என்ன இங்கிலீஷ் கேட்கணும் ஹேவ் ஓகேங்களா. அது ஸோ தேங்கிறது வந்து அவர்கள். தேக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், தே ஹேவ் போடணும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம இங்க கொஸ்டின்ங்கிறனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஹேவ் தூக்கி என்ன பண்ணணும் முன்னாடி போடணும் ஓகே. ஹேவ் தே கம் டு யுவர் ஹவுஸ், அவ்வளவுதான். ஹேவ் தே கம் டு யுவர் ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம். அவங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம போன்ல கேட்கறேன் ஓகே. அப்போ ஹேவ் தே கம் டு யுவர் ஹவுஸ்னா அவங்க உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்களா அவ்வளவுதான் ஓகே. வந்து இருக்கிறார்களா ஓகே. அவங்க வந்துட்டு போயிருப்பாங்க, ஆனா நம்ம என்ன பண்ணோம் கேட்போம் அவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு ஓகே. அப்ப ஹேவ் தே கம் டு யுவர் ஹவுஸ் அவ்வளவுதான் ஓகே. இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல கொஸ்டின். அடுத்து, நீ அந்த கோயிலுக்கு போயிருக்கியா எப்படி கேட்கறது, நீங்கள் இல்லாட்டி நீ எதனா சூஸ் பண்ணிக்கோ ஓகேங்களா. நீ அந்த கோயிலுக்கு போயிருக்கியா எப்படி இருந்தும். போகிறாயானா வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், போவியானா ஃபியூச்சர் டென்ஸ், போனியானா பாஸ்ட் டென்ஸ். போயிருக்கிறியா ஓகே. நம்ம ஆல்ரெடி போயிட்டோம், நம்ம இப்ப கேட்கறாங்க போயிருக்கியா அப்படின்ட்டு. அப்ப எப்படி சொல்றது, நம்ம ஹேவ் யூ கான் டு த டெம்பிள் ஓகே. ஹேவ் யூ கான் டு த டெம்பிள், நீ அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அவ்வளவுதான் ஓகே. ஸோ ஹேவ் தூக்கி நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி போட்டுருணும் கொஸ்டின் மார்க்கு. ஸோ ஹேவ் யூ கான் டு தட்னா அந்த ஓகே, அந்த டெம்பிள். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல நம்ம கோயிலுக்கு தூக்கிட்டு நம்ம வேற எதனா போட்டுக்கலாம் ஓகே. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு, பேங்க்குக்கு நம்ம எதனா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ ஹேவ் யூ கான் டு தட் பேங்க், நீ அந்த பேங்க் போயிருக்கியா. ஸோ ஹேவ் யூ கான் டு தட் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்கியா ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் போட்டு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நிறைய இருக்கு. அந்த சென்டென்ஸை நீங்க போட்டு போட்டு எழுதி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நிறைய வீடியோ இங்கிலீஷ்ல இருக்கு, நம்ம இந்த வீடியோ பாருங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா கேளுங்க ஓகேங்களா. நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ அவன் இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இது ஓகே, அவன் பைக்ல போயிருக்கானா ஓகே. நம்ம அப்பா கேட்கறாங்க நம்ம கிட்ட, அவன் பைக்ல போயிருக்கானா இன்னைக்கு அப்படின்ட்டு. அப்ப எப்படி கேட்கறது, ஸோ தட் அவன் பைக்கில் போயிருக்கானா. அப்ப என்ன எப்படி கேட்கணும், ஹேஸ் ஹி கான் பை பைக் ஓகே. ஹேஸ் போட்டுக்கணும், ஹேஸ் ஹி. பிரசன்ட் பாசிட்டிவ் எப்படி கேட்கணும், ஹி ஹேஸ் கான் பை பைக்னா அவன் பைக்கில் போயிருக்கான்னு அர்த்தம். போயிருக்கிறானா ஓகே, போயிருக்கிறானா கொஸ்டின் மார்க். அப்ப ஹேஸ் ஹி கான் பை பைக், அவன் பைக்ல போயிருக்கானா காலேஜுக்குனா டு காலேஜ் ஓகே. ஹேஸ் ஹி கான் பை பைக் டு காலேஜ், அவன் காலேஜுக்கு பைக்ல போயிருக்கானா. இப்படி நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்டுட்டு போகலாம். நம்ம என்ன பண்ணலாம், இதுல 2-3 சென்டென்ஸ் நம்ம பார்த்தலாம். இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லாட்டி ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுங்க. நம்ம இல்லாட்டி பாஸ் பண்ணிட்டு கூட பாருங்க பேசலாம். நம்ம என்ன பண்ணலாம், இதுல வந்து அடுத்த 2-3 சென்டென்ஸ் எனக்கு பார்த்துடலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா ஐ பர்ச்சேஸ் ஏ கார்னு ஒன்று பார்த்தோம். நம்ம ஒரு சென்டென்ஸ், நான் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணோம், அவன் கார் வாங்கியிருக்கானான்னு கேட்கணும். இப்போ எப்படி கேட்கறது, அவன் கார் வாங்கியிருக்கானா எப்படி கேட்கறது, அவன் கார் வாங்கியிருக்கிறானா. ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும், அவன் கார், அவன் ஒரு கார் வாங்கியிருக்கானா. எப்படிலாம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம், வாங்கி இருக்கி இங்கேருந்து ஒரு போட்டுக்கலாம். அவன் ஒரு கார் வாங்கியிருக்கானா அப்படின்னு கேட்கலாம். அவன் வந்து போன வாரமே வாங்கிட்டான், இப்போ நம்ம அதை கேட்கறோம். எப்படி கேட்கறது, அவன்கிறது வந்து ஹீ ஓகேங்களா. அப்ப ஹீக்கு அப்புறம் என்ன வரும், நமக்கு ஹேஸ் வரும். அப்ப என்ன இங்க இருந்து கொஸ்டின், அப்ப என்ன பண்ணுவாங்க, ஹேஸ் தூக்கி முன்னாடி போட்டுருக்கோம் ஓகே. அப்ப ஹேஸ் ஹீ, பாருங்க ஹேஸ் ஹீ வாங்குறதுக்கு என்ன நமக்கு பர்ச்சேஸ்டு ஓகேங்களா. ஹேஸ் ஹீ பர்ச்சேஸ்டு எ கார், அவ்வளவுதான். இதான் நமக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல கொஸ்டின். ஹேஸ் ஹீ பர்ச்சேஸ்டு எ கார், அவங்க ஒரு கார் வாங்கியிருக்கானா அவ்வளவுதான் ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாம்.
ஸோ இன்னொரு சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து நான் கேட்குறோம், நீ அந்த அந்த படத்துக்கு போயிருக்கியா? ஓகே, நீ அந்த படம் பார்த்துருக்கியான்னு கேட்குறோம். எப்படி கேட்குறது? நீ அந்த படம் பார்த்துருக்கியான்னு ஓவர் ஃபோனில் நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம், அந்த படம் ஆல்ரெடி அவன் பார்த்துட்டான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கேட்குறோம், நீ அந்த படம் பார்த்துருக்கியா? எப்படி கேட்குறது? அப்போ என்ன பண்ணும், நீ அந்த படத்தை பார்த்திருக்கிறாயா? ஓகே, இது நமக்கு என்னது, நீ அந்த படத்தை பார்த்திருக்கியா? ஓகே, இப்போ எப்படி கேட்குறது? நீங்கிறது என்னது, யூ. அப்போ யூக்கு முன்னாடி என்ன வரும், ஹேவ் போட்டுக்கோங்க. ஹேவ் யூ பார்க்கறதுக்கு என்னது, நமக்கு படம் பார்க்கறதுன்னு வாட்ச்னு போடணும் ஓகேங்களா. ஹேவ் யூ, அப்போ வாட்ச்டு ஓகே, அந்த மூணாவது வெர்பை தான் போடணும் நம்ம. ஸோ ஹேவ் யூ வாட்ச்டு தட் மூவி ஓகேங்களா, அவ்வளோதான். தட் மூவி கொஸ்டின் மார்க். ஓகே, ஆக்சுவலி WH போட்டால் நம்ம கொஸ்டின் மார்க் போடணும். இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ நீ அந்த படத்தை பார்த்துருக்கியா? எப்படி எடுக்கிறது, ஹேவ் யூ வாட்ச்டு தட் மூவி, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு என்னது சாதாரண ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், இதோட ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு. இப்போ என்னன்னா, அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்களான்னு கேட்கணும். ஓகே, அவங்க வெளியில் போயிருக்காங்களா? ஓகே, ஃபோனில் கேட்குறோம், இல்லாட்டி நேரில் வந்துருக்கோம், அவங்க வீடு பூட்டி இருக்கு, நம்ம என்ன கேட்கணும், அவங்க வெளியில் போயிருக்காங்களான்னு கேட்கணும். எப்படி கேட்குறது, அவர்கள் வெளியே போயிருக்கிறார்களா? ஓகே, நம்ம என்ன பண்ணால் டேரெக்டாக தமிழ் இங்கிலீஷ் எழுதலாம். ஓகே, அவங்க என்னது நமக்கு தே. ஓகே, இப்போ தேவுக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ஹேவத்துக்கு என்ன பண்ணணும், முன்னாடி போட்டுருணும். ஓகே, ஸோ ஹேவ் தே போட்டு என்ன பண்ணுவோம், போகிறதுக்கு என்னது, கோ வென்ட் கான். ஓகே, போயிருக்கிறாங்களா, வெளியே போயிருக்காங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், ஹேவ் தே கான், வெளியேங்கிறது அவுட், அவ்வளோதான். ஓகே, ஹேவ் தே கான் அவுட், அவங்க வெளியில் போயிருக்கிறார்களா, அவ்வளோதான். போயிருக்கிறார்களான்னு வரும் ஓகேங்களா. அது நமக்கு என்னது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஷின் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணால் நிறைய சென்டென்ஸ் வரும், நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து இன்னும் 2 சென்டென்ஸ் பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம இன்னொரு சென்டென்ஸ் வரணும். நம்ம வந்து அவன் என்ன பண்ணான், நம்ம ஃப்ரெண்ட் வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதிருக்கான். அப்போ நம்ம கேட்கணும், அவன் குரூப் 4 எக்ஸாம் எழுதிருக்கானா? ஓகேங்களா, இது எப்படி கேட்குறது, அவன் குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருக்கானா? ஓகே, அப்போ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் தமிழ் எழுதிக்கலாம். அவன் எழுதி இருக்கிறானான்னு வரும் ஓகேங்களா. எழுதிக்கிறானா ப்ரெசன்ட் டென்ஸு, எழுதுவானா பாஸ்ட் டென்ஸு. ஓகே, எழுதினானா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். இது எழுதி இருக்கிறானா. ஓகே, போன வாரம் எழுதிட்டா இந்த வாரம் நம்ம கேட்குறோம் எழுதி இருக்கிறானான்ட்டு. அப்போ எப்படி கேட்குறது, அவன்கிறது வந்து ஹீ. அப்போ ஹீக்கு அப்புறம் என்ன வரும், ஹேஸ் போடணும். இங்கே கொஸ்டின் என்ன பண்ணணும், ஹேஸ் தூக்கி முன்னால் போடணும். ஹேஸ் ஹீ ரிட்டன் ஓகேங்களா. எழுதுறதுக்கு வந்து ரிட்டன், ஹேஸ் ஹீ ரிட்டன் குரூப் 4 எக்ஸாம், அவ்வளோதான். ஓகே, ஹேஸ் ஹீ ரிட்டன் குரூப் 4 எக்ஸாம். ஓகேங்களா, என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன இது கூட நம்ம என்ன பண்ணலாம், WH கொஸ்டின் போட்டால் என்ன பண்ணுவோம், WH இதுக்கு முன்னாடி WH போட்டால் நமக்கு WH கொஸ்டின் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன கேட்குறோம், அந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் போயிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து சாதாரண நம்ம கேட்கக்கூடிய சென்டென்ஸ் தான். அவங்க இந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் போயிருக்காங்க, ஓகே, ஃபோன்லேயே அட்டே கேட்குறோம், இல்லாட்டி நேரில் கேட்குறோம். ஓகே, அந்த மேரேஜுக்கு யாரெல்லாம் போயிருக்காங்க, எப்படி கேட்குறது, யாரெல்லாம் போயிருக்கிறார்கள். ஓகே, போயிருக்கிறார்கள். ஓகே, யாரெல்லாம் அந்த மேரேஜுக்கு போயிருக்கிறார்கள். இப்போ எப்படி கேட்குறது, யாரெல்லாம்ங்கிறதுக்கு நம்ம எனக்கு என்ன வரும், ஹூ அண்ட் ஆல் வரும். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் WH கொஸ்டின் பார்ட்டில் வீடியோ பார்த்தோம், யாராவது பார்க்கலன்னா அதை போய் பார்த்து வந்துருங்க. ஓகே, ஹூ அண்ட் ஆல்னா யாரெல்லாம் அர்த்தம். ஓகே, ஸோ ஹூ அண்ட் ஆல் கேட்கும்போது என்ன அர்த்தம் வந்து ப்ளூரல் வரும், அதாவது அவர்கள் அந்த மாதிரி வரும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், ஹூ அண்ட் ஆல் ஹேவ் போட்டுருங்க. ஓகே, ஸோ ஹூ அண்ட் ஆல் ஹேவ்
போயிருக்காங்கிறதுக்கு என்ன வரும், அதான் நமக்கு மெயின் வெர்பு. அப்போ என்ன அர்த்தம், அதான் நமக்கு ஆக்ஷன். ஓகே, அப்போ who and all have gone. ஓகே, அந்தங்கிறதுக்கு என்னது, the marriage. இக்கு அப்போ என்ன அர்த்தம், to that marriage. who and all have gone to that marriage. அவ்வளோதான், who and all have gone to that marriage. ஓகே, அந்த யாரெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, கொஸ்டின் மார்க் கேட்குறோம். ஓகேங்களா, ஸோ யாரெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, who and all have gone to that marriage. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சென்டென்ஸ் போட்டு இன்னும் ஒரு ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். இதில் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா நெகட்டிவ்ல கேட்குறோம். ஓகே, நெகட்டிவ்னா என்ன, ஹேவ் நாட் போட்டு அப்படி எழுதுறோம். ஓகேங்களா, ஹேவ் நாட் போட்டு எழுதுறோம். தே, ஐ, வி, தே, யூ, இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஹேவ் கூட போடுவோம். ஹேவ் கூட பண்ணணும், மறுபடியும் நாட் போட்டு எழுதுனா அது நெகட்டிவ். ஓகேங்களா, ஹீ, சீட்டு பார்த்தா என்ன பண்ணுவோம், நம்ம ஹேஸ் போடுவோம். ஸோ ஹேஸ் கூட நம்ம நாட் போட்டா என்னது, நெகட்டிவ். ஓகேங்களா, இப்போ நெகட்டிவ்ல நம்ம அதிகம் நம்ம வந்து பேச மாட்டோம், ரொம்ப ரேராக தான் பேசுவோம். இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஒரு சென்டென்ஸ், ரெண்டு சென்டென்ஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா, இது வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த நெகட்டிவ் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, அவன் அங்கே போயிருக்கவில்லை. ஓகேங்களா, இது போயிருக்கவில்லை. ஓகேங்களா, அது என்ன நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல நெகட்டிவ். ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதுறோம், அவன் அங்கே போயிருக்கவில்லை. ஓகே, அப்ப என்ன, அவன்ங்கிறது ஹி. ஓகேங்களா, ஹி பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும், ஹேஸ் போட்டணும். ஓகேங்களா, ஹி ஹேஸ், நமக்கு என்ன வெர்பு என்னது, நமக்கு கான். ஓகே, ஆனா நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஹி ஹேஸ் நாட் கான். அங்கேங்கிறதுக்கு தேர். ஓகேங்களா, தேர். he has not gone there. அவன் அங்க போயிருக்கல. ஓகேங்களா, அப்படி நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், வேற ஏதாவது நம்ம சென்டென்ஸ் போடுவோம், தே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஹேஸ் போட்டு நம்ம ஹேவ் போட்டு ஒன்று பார்த்தலாம். இப்போ அவங்க வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கவில்லை. ஓகேங்களா, நம்ம என்ன எப்படி கேட்கறது, அவர்கள் அந்த ஹோட்டலில், நீங்க நடைமுறை வாழ்க்கையில நடக்கிறதே நம்ம யோசிச்சா நிறைய சென்டென்ஸ் நமக்கு வரும். ஓகேங்களா, அவர்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டிருக்கவில்லை. இருக்கவில்லை. ஓகேங்களா, அவங்க அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கவில்லை. ஓகேங்களா, அப்ப நம்ம எப்படி கேட்கறது, அவர்கள்ங்கிறது ஹேவ். ஓகே, அப்ப சாரி, தே. அவர்கள்ங்கிறது தே. இங்க என்னது நெகட்டிவ் இருக்கு, சாப்பிட்டிருக்கவில்லைங்கிறது வந்து ஈட்டன். ஓகே, தே ஹேவ் நாட் போட்டுக்கணும். ஓகே, ஹேவ் நாட் போடுவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த ஓ எடுத்துட்டு என் போட்டு அப்பாசிட்ல டீ போட்டுவாங்க. அப்பாசிட் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்பாசிட் மார்க் போட்டு நம்ம டீ போட்டுக்கலாம். ஸோ தே ஹேவ் நாட், சாப்பிடுறது ஈட், ஏட், ஈட்டன். ஓகேங்களா, ஸோ தட் அதர் நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகே, தே ஹேவ் நாட் ஈட்டன் அந்த ஹோட்டலில். அப்ப என்ன சொல்லுவோம், இன் தட் ஹோட்டல். ஓகேங்களா, இன் தட் ஹோட்டல். ஓகேங்களா, அவர்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டிருக்கவில்லை. அப்ப என்ன சொன்னோம், they have not eaten that in that hotel அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், முடிஞ்சு போச்சு. ஓகே, அவங்க அந்த ஹோட்டலில் சாப்பிட்டிருக்கவில்லை. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை தூக்கி முன்னாடி போட்டால் நமக்கு என்னது கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. தேங்க்யூ.